அல்லேலூயா. இதனால நாங்கள் காண கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தெய்வீக கிருபை எங்களை வழி நடத்துவதற்கு நன்றி. துதிகன மகிமையெல்லாம் செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீத புத்தகத்திலே 84வது அதிகாரம். சங்கீதம் 84வது அதிகாரம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதீரார். கர்த்தருடைய சமூகத்துல பேர் ஆனந்தம் உண்டு, இன்பம் உண்டு. எவ்வளவு இன்பமானவைகள் இந்த வாசஸ்தலங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சமூகம் என்று சொல்லும் பொழுது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். எங்க தேவன் வாசம் பண்ணுகிறார்? துதியில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அவரை துதிக்கிற ஆராதிக்கிற எந்த இடத்துலயும் அவர் வருகிறார். என் நாமத்தை பிரசாதப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் கூடி தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம். தேவனுடைய சமூகத்திலே நாம் அவரோடு கூட பேசுகிறோம். அந்த இடங்களில் எல்லாம் நாம் கூடும் பொழுதே கர்த்தர் அந்த மத்தியில இருக்கிறார். அவர் வருவதே நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே. அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு? அவர் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். சூரியன் என்று சொல்லும் போது அவர் வந்த உடனே எல்லா இருளும் போயிடும். கதிரவன் காலையில் எழும்பும் பொழுது அந்த இருள் எல்லாம் பகல் போல வெளிச்சமாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வரும் பொழுது நம்மளை அறியாம அதெல்லாம் இருள்களும் நம்மை விட்டு அகழ்ந்து போகிறது. கேடகமானவர் என்று சொன்னா நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான ஆயுதங்கள், கொள்ளை நோய்கள், பிசாசின் கிரியைகளை இந்த கேடகம் முறியடிக்கிறது. அந்த கேடகம் அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மளை பாதுகாக்கிறது. கேடகம் நீரே. அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். நமக்குள்ள இருக்கிற இருளை வெளிச்சமாக்குற தேவனாக இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு கிருபைகளை தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற ஈவு, பரிசு, கொடை, இதுதான் கிருபை. எனக்கு இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வரங்களை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், என்னை உயர்த்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை பெருக செய்கிறார். இது அவருடைய கிருபையா இருக்கிறது. அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது அந்த உயர்வை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா. அந்த மகிமை உள்ளான வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ளாக அந்த மகிமை வீச செய்கிறார். அப்போ தேவன் வரும்பொழுது என்ன நடக்கிறது? இருள் விலகுகிறது, பாதுகாப்பு உண்டாகிறது, பரிசுகள், கொடை, ஒரு ஈவு, இரக்கங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மகிமையானவர் மகிமை நமக்குள்ளாக இருந்து நமக்குள்ள இருந்து மேன்மையை காண செய்கிறார். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதீரா. அல்லேலூயா. உத்தமமாய் நடப்பது என்று சொன்னா தேவன் தம்முடைய பார்வைக்கு நீதியாய் நடக்கிற பிள்ளைகளை பார்க்கிறார், உற்று நோக்கி பார்க்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை அவருக்கு பிரியமான ஒரு பாதையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆதியிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட சஞ்சரித்து வந்து கொண்டிருந்தார். ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் ஒரு பாதையை நியமித்தார். ஆனால் அந்த ஆண்டவருடைய பாதையை புறம்பே தள்ளி உலகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, இந்த பாதை நலம் என்று கண்ட ஆதாம் ஏவாள் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டார்கள். அப்போ உத்தமமாய் அவருடைய பாதைக்கு நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். அதே சமயத்துல அவரை விட்டு பிரிந்து போகிறவர்கள் அநேக ஆக்கினைக்குள்ளாக, அநேக பொல்லாப்புக்குள்ளாக, அநேக காரியங்களை நாம் சந்திக்க நேரிடுகிற காரியமா இருக்கிறது. ஒரு அருமையான தாய் பறவை, ஒரு கோழி வைத்துக் கொள்வோம், அது தன் குஞ்சுகளோடு கூட நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு உண்டு, ஒரு அடைக்கலம் உண்டு. அதே தாயை விட்டு, தாயுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி அந்த சின்ன குஞ்சு கொஞ்சம் தனிமையில அப்படியே இருந்துச்சுன்னா அநேக பொல்லாப்புகள், அநேக தீமைகள் வர வாய்ப்பு இருக்கிறது.
அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய செட்டைக்குள்ளே மறைவிடமாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உத்தமமாய் அவருடைய பாதையில் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்கப்படுகிறது, பாதுகாப்பு வழங்கப்படுகிறது, நமக்கு கிருபை கிடைக்கிறது. அதே சமயம் தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்களுக்கு அநேக கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, அநேக ஆபத்துக்கள் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள்ல நாம் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருப்பது மாத்திரம் பாக்கியம் அல்ல, அந்த தேவன் மகிமை உள்ளவராயிருக்கிறார், வெளிச்சம் உள்ளவராயிருக்கிறார், கிருபை உள்ளவராயிருக்கிறார், அவர் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் அவருடைய பாதையிலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:7 சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் நம்முடைய காரியங்களை அவர் மேல வைக்கிறோமா, இல்ல அந்த கவலைகளை நாம் சுமந்து தருகிறோமா? அவர் சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிறேன், உங்கள் கவலைகளை என் மேல் வைத்து விடுங்கள். நாம் நம்முடைய பாரங்களை கர்த்தர் மீது வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது அவருடைய பாதை. அநேகர் அந்த கவலைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது நாம் பாதிப்புக்குள்ளாக்குறோம், பலவீனப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம். பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கார். நம்ம ஸ்தோத்திரத்தோடு தேவனுடைய சமூகத்தில் தெரிவிக்கிறோம், ஆனா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறோமா? கவலையோடு கூட இருக்கிறோம். இது அவருடைய பாதை இல்லை. ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிற தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவர்கள் அல்ல. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பாரங்களை இறக்கி வைத்து, அந்த சுமைகளை இறக்கி வைத்து நாம் தேவனை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஜெபிக்க அழைக்கப்பட்டிருப்பது அவருடைய பாதையா இருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 6:27 சொல்கிறார், கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:33-34 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உருப்பட கொடுக்கப்படும். நாளை தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த கவலை என்கிற ஒரு காரியம் அதிகமாக நம்மளே வழி நடத்துகிறோம். நம்மளை அறியாதபடி எங்கோ ஒரு பக்கத்துல அது அப்படியே நம்மளை பின்தொடர்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ற, கவலைப்படாதீர்கள், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், உன் பாரத்தை என் மேல இறக்கி வைத்து விடு, நான் உங்களை விசாரிக்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில் நடக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு கிருபை, மகிமை நம்மளை ஆட்கொள்ள, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள ஏதுவா இருக்கிறது. இந்த நாள் காலையில அதிகமாக அநேகரை பாதிப்புள்ளாக்குற இந்த பயம், இந்த கலக்கம், இந்த கவலைகள் இயேசுவின் நாமத்துல உதற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருந்தாங்க. ஜெபிக்கிற தானியேல் பொல்லாப்பை கண்டு பயப்படல, பொறாமை மக்களை கண்டு பயப்படல, தனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை பார்த்து பயப்படல. அவன் தேவனுக்கு மாத்திரம் பயங்கரமாக காணப்பட்டான், தேவனை மாத்திரம் பிரியப்படுவதாக காணப்பட்டான். அல்லேலூயா. அந்த தேவன் அவனை எல்லா ஆபத்திலிருந்தும் தப்பிக்க வல்லவரா இருந்தார். நம்மையும் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கு அப்படின்னாலே நம்முடைய பாதுகாப்பு தேவனாலே முடியும். அவர் நம்மளை விசாரிக்கிறவர், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் நம்மளை பாதுகாக்கிறவர், அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய மகிமை எனக்கு அருளுவார். அப்ப அவருடைய கிருபையும் மகிமை எனக்கு அருளப்பட வேண்டும் என்று சொன்னா, நான் இந்த தேவன் விரும்பாத இந்த பயம், தேவன் விரும்பாத இந்த கவலைகளை தூக்கி கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் என்கிற நன்மை உண்டாக கர்த்தர் கிருபை செய்கிறார். நமக்கு தேவ சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னா எல்லாவற்றையும் கவலைப்படாம சோத்திரத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தை இறக்கி வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாளைக்காக நாம் கவலைப்படுகிறோம். நாளை தினம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. ஒரு நாள் பிறப்பதை அறியாயே, நீங்கள் ஏன் அஞ்ஞானிகளை போல கவலைப்படுகிறீங்க என்று சொல்றாரு. இதுவரை உன்னை போஷித்தவர்,
இதுவரை உன்னை நடத்தினவர், இதுவரை உன்னை பாதுகாத்தவர். ஆகாயத்து பறவைகள் எங்கேயாவது கூடு கட்டி எங்கேயாவது நம்மளை மாதிரி யோசித்து இருக்குதா? நாளைக்கு அது ஆண்டவர் பிழைப்பட்டுகிறார் என்று சொல்லி அது பாடி துதிக்கும் பொழுது, ஒரே நாள் உயிர் வாழ்கிற மலர்களை பாருங்க, வயல்வெளி மலர்கள், அத ஆண்டவர் என்ன அழகா உடுத்திக்கிறார். நம்மையும் ஒவ்வொரு நாளும் அப்படியே போஷித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அடைக்கலான் குருவியை பார்க்கும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என்னுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்துகிறவர், நம்மை தேடி வந்தவர், நம்மை ரட்சித்தவர், நம்மளை காப்பாற்றியவர், நம்மளை விடுவிக்கிறவர், நம்மளை காப்பாற்றாமல் இருப்பாரா? தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உங்களை திக்கற்றலா விடேன் என்று சொன்னவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல இறக்கிப்போம். சுமை சுமந்து சோர்ந்து போனவர்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் முன்னே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் நமக்கு சகல ஆரோக்கியம் தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல பேர் ஆனந்தம் உண்டு, அவருடைய சமூகத்துல கிருபை உண்டு. அவருடைய சன்னதியில் தங்கி இருக்கும் போது நாம் பாக்கியவானா இருக்கும். தூய மனதிடம் துதித்து கொண்டே இருப்போம். நாம் ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம். கண்ணீர் பாதையில் ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம், பள்ளத்தாக்குல நடந்து கொண்டிருக்கலாம், ஆனா களிப்பான நீரூட்டாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேல் வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். வனாந்தரத்தில் நடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வல்லமை மேல் வல்லமை பெற்று காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை அடைந்தார்கள். தேவனுடைய சமூகம் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா தேவனையே நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி கதரும் பொழுது உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பிரித்து சத்தமிடும். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியமா இருக்கு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்துல அறிந்தோ அறியாமலும் இருக்கிற இப்படிப்பட்ட பலவீனங்கள், இந்த கவலைங்கிற பாரங்கள், பயங்கர பாரங்கள், அல்லேலூயா, எங்களை அவிசுவாசத்துக்குள்ளாக வழி நடத்துகிற எல்லா விதமான காரியங்கள் இந்த நாள்ல நாங்கள் உடைக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நான் உதறுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் எங்களை விசாரிக்கிறபடினால ஆண்டவரே, எங்களுடைய கவலை எல்லாம் உடைய சமூகத்துல வைக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட தேவ சமூகத்தை சொல்லிருங்க என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தீமையை கூட நன்மையை மாற பண்ணிக்கிற தேவனா இருக்கிற அப்படின்னாலே இந்த சமூகத்தை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லி, ஆண்டவரே முதலாவது தேவ ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு. அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு நாளும் காலையில அதிகாலை ஜபத்துல வந்து கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அல்லேலூயா உடைய சமூகத்துக்கு முதலாவது நேரங்களை கொடுத்த அப்படின்னாலே அவருடைய எல்லா காரியங்களும் நீர் கேடகமா இருந்து பாதுகாக்க முடியாது, நீர் வெளிச்சமா இருந்து எல்லா இருளையும் போக்க முடியாது. உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக இந்த நாட்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையை காண செய்கிறாங்க. அல்லேலூயா. உள்ளும் புறமுமாக உங்களுடைய மகிமை கிருபைகள் வெளிப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வாரத்துல இந்த நாட்கள்ல இந்த நாளை நீ உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கைட்டு வெளியில பிரயாசம் நன்மை உண்டாகட்டும், குடும்பத்திலே ஆத்மாங்கள் காணப்படட்டும். பல நாட்களாக காத்து கொண்டிருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காலங்கள் கர்த்தருடைய கரங்கள் இருக்கிறது. இந்த கண்களை திரும்பி பெற்று அனைவரும் எலும்பு உடைய கருத்துல ஒப்பு கொடுக்க மாட்டோம். எங்களை தாழ்த்துகிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.